வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸசைஸ் 1.6ல் தேர்டு சம். இன்வெஸ்டிகேட் த வேல்யூ ஆஃப் லாம்டா அண்ட் மியூ த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கேஸ் 1 நோ சொல்யூஷன், 2 a unique solution and infinite number of solution. லாம்டா அண்ட் மியூடைய வேல்யூஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு கேஸுக்கும் தகுந்த மாதிரி லாம்டா மியூட வேல்யூ மாறும். ஸோ நோ சொல்யூஷன் அப்படின்னா லாம்டாவுக்கும் மியூக்கும் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா லாம்டாவுக்கும் மியூக்கும் என்ன வேல்யூ இருக்கும். யூனிக் சொல்யூஷன்னா அந்த இடத்துல லாம்டாவோட மியூவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சார் அதாவது தமிழில் லாம்டா மியூவின் எம்மதிப்புகளுக்கு என்ற சமன்பாடுகளின் தொகுப்பானது யாதொரு தீர்வும் பெற்றிராது. ஒரு எந்த தீர்வும் இல்லைன்னா இது இல்லாமல் இருக்கணும்னா லாம்டா மியூவோட வேல்யூ என்ன. ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கணும் அப்படின்னா லாம்டா மியூவோட வேல்யூ என்ன. எண்ணிக்கையற்ற தீர்வு தான் இருக்கணும் அப்படின்னா லாம்டா மியூவோட வேல்யூ என்ன. அதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நம்ம ரோஎக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரேங்கை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பார் பி. ஸோ ஏ பார் பின்னா ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய்செட்டோட கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதில் உள்ள எக்ஸ்ஒய்செட்டோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 2, 3, 5. செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 7, 3, -5. தேர்ட் ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 2, 3, லாம்டா. சரி பார் பி கான்ஸ்டன்ட் டேர்ம் 9, செகண்ட் ஈக்குவேஷனில் 8, தேர்ட் ஈக்குவேஷனில் மியூ. ஓகே, இப்போ நம்ம ரோஎக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். இது 0 ஆகணும், அடுத்து இது 0 ஆகணும், அடுத்து இது 0 ஆகணும். ஃபஸ்ட் ரோ நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட் ரோ நம்ம நான் 0 இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். 2, 3, 5, 9. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். இது 0 ஆகணும்னா ஃபஸ்ட் ரோவை தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 0 வரணும். இப்போது சப்ராக்ட் பண்ண 0னா ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும். இங்கே எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேமாக வராது. அதனால் ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் ரோவிலையும், செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் ரோவிலையும் மாற்றி மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ எப்படி செய்கிறேன்னா R2 தான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2R2. R1 7ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 7R1. ரெண்டுமே சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2R2. R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2 7s are 14, 2 3s are 6, 2 5s are 10, 2 8s are 16. R1 7ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 7 2s are 14, 7 3s are 21, 7 5s are 35, 7 9s are 63. சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 0 -21 + 6 15 -15. அடுத்தது -10 + -35 -45 -63. 13 - 6 7, 5 - 1 4 -47. 0 -15 -45 -47. சரி, அடுத்த R3. இப்போ R3ல் இந்த ரெண்டையுமே 0 ஆகணும். அதனால் என்ன செஞ்சீங்கன்னா டைரெக்டாகவே R1ஐயும் R3ஐயும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ R3 - R1. ஸோ 2 - 2 0, 3 - 3 0, லாம்டா -5, மியூ -9. நம்ம முதல் ஸ்டெப்லேயே ரோஎக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் 2 எலமெண்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ரோஎக்லான் ஃபார்ம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கணும். கேஸ் 1 என்ன அப்படின்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் அப்படின்னா ரேங்க் எப்படி இருக்கணும். ஏயோட ரேங்க்கும்
ஏ பார் பியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். சார் ஏயோட ரேங்க்கு ஏ பார் பியோட ரேங்கை விட கம்மியாக இருக்கணும். ஏ பார் பிக்கு வந்து 2 நான் ஜீரோ இருக்குது, இதுவும் நான் ஜீரோ ரேங்காக இருந்துச்சுன்னா 3 ஆயிரும். அப்போது இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றோம். அப்போ ஏ பார் பியோட ரேங்க்கு 3 வந்துடும். அப்போ மியூ மைனஸ் 9 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றோம். இப்போ ஏ பார் பியோட ரேங்க்கு 3 வந்துடும். சார் அப்போ ஏயோட ரேங்க்கு இதோட ஒன்று கம்மியாக இருக்கணும். நோ சொல்யூஷன்னா 2 ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ ரேங்க் வந்து 3ஐ விட கம்மியாக 2 இருக்கணும். அப்படின்னா 2 நான் ஜீரோ ஆல்ரெடி இருக்குது. அப்போது இது 0 ஆகணும். லாம்டா மைனஸ் 5 வந்து 0வாக இருக்கும். இப்போ இது 0வாக இருந்தால் தான் 2 இப்போ லாஸ்ட் காலம் ஒமிட் பண்ணிட்டு பார்க்குறப்போ இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது 0 ரோவாக இருக்கணும். அப்போ இது 0வாக இருக்கணும். அப்போ ரேங்க் எத்தனை? 2 நான் ஜீரோ ரோங்கன்னா ரேங்க் 2. சரி, அப்போ மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு -+9 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5. ரேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏ பார் பி இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. It has no solution. சரியா? தீர்வு இல்லை. சார் செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் அதான் ஒரே ஒரு தீர்வு. யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா 2 ரேங்குமே ஈக்குவலாக இருக்கணும். அது நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் என்ன? எக்ஸு ஒய் செட் 3 இருக்குது. அப்போ ஏயோட ரேங்க்கும் 3 வரணும், ஏ பார் பியோட ரேங்க்கும் 3 வரணும். இப்போ 2 ரேங்குமே 3 வரணும் அப்படின்னா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இதுவும் 0 ஆகக்கூடாது, இதுவும் 0 ஆகக்கூடாது. சாரி, யூனிக் சொல்யூஷன்னா ஏயோட ரேங்க்கும் ஏ பார் பியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். 3 அது நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் அன்னோன் 3 இருக்கனால ரெண்டுக்குமே ரேங்க் 3 வரணும். இப்போ ஏயோட ரேங்க் 3 வரணும் அப்படின்னா லாம்டா மைனஸ் 5 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றோம். இப்போ இது 0 கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஏ பார் பியோட ரேங்க் பார்க்குறோம். ஏ பார் பினா லாஸ்ட் காலம் சேர்த்துரும். இப்போ இது ஆல்ரெடி நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். அப்போது ஆல்ரெடி நமக்கு 3 நான் ஜீரோ ரோ வந்துருச்சு. இப்போ இது 0வாக இருந்தாலும் இது நான் ஜீரோ ரோ தான். ஏன்னா இங்கே நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ இது 0வாகவும் இருக்கலாம், நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம். அப்போ மியூ மைனஸ் லாம்டாங்கிறது 0 ஆர் நான் ஜீரோ எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது 0 இல்லைன்னு கொடுத்துட்டோம், நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா ஏ பார் பிக்கு மியூ மைனஸ் 9 அப்படிங்கிறது 0வாகவும் இருக்கலாம், நான் ஜீரோவாகவும் இருக்கலாம். அப்போ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா லாம்டா மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா மியூ மைனஸ் 9 என்ன வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டோம். அப்போ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 5. அப்போ மியூ பிலாங்ஸ் டு 9 வரப்போ ஆர்னு வந்துடும். ரியல் நம்பரில் எல்லாமே வந்துடும். ஸோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏயோட ரேங்க்கும் ஏ பார் பியோட ரேங்க்கும் ஈக்குவல் என்ன? 3. நம்பர் ஆஃப் அன்னோனும் 3 தான். ஸோ சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு தீர்வு உண்டு. சார் கேஸ் 3 இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், எண்ணிக்கையற்ற தீர்வுகள். இப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா ஏயோட ரேங்க்கும் ஏ பார் பியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியாக இருக்கணும். அப்போ ஏயோட ரேங்க்கும் ஏ பார் பியோட ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் அன்னோட கம்மியாக இருக்கணும்னா லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0வாக இருக்கணும். லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0வாக இருக்கணும். அப்படின்னா இதுவும் 0வாக இருக்கணும், இதுவும் 0. இப்போ இது ஃபுல்லாக லாம்டா மைனஸ் 5ம் 0, மியூ மைனஸ் 9ம் 0வாக இருக்கும். லாம்டா மைனஸ் 5 0, மியூ மைனஸ் 9ம் 0வாக இருக்கும். அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ ஏயோட ரேங்க்கும் 3 தான். அதை ஒமிட் பண்ணிட்டு பார்க்குறப்போ 3 தான். ஏ பார் பியோட ரேங்க்கும் 3 தான். சார் அப்போது லாம்டா மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0, மியூ மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5, மியூ இஸ் ஈக்குவல் டு 9. இப்போது ஏயோட ரேங்க்கும் 2 தான், ஏ பார் பியோட ரேங்க்கும் 2 தான். பட் நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியாக இருக்குது, லெஸ் தன் நம்பர் ஆஃப் அன்னோன். சார் அப்போது இந்த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன், எண்ணிக்கையற்ற
தீர்வுகள் உண்டு.